ஞாபகப்படுத்துவது உள்ளங்களை ஆராய்ந்தறிகின்ற கடவுளின் முன்னிலையில் உங்களை கேட்கின்றேன். நீங்கள் கடவுளுக்கு எதிராய் பாவம் செய்து அவருடைய கோபத்திற்கும் தண்டனைக்கும் பாத்திரதாய் இருக்கிறீர்கள் என்று உண்மையாய் அறிக்கையிடுகிறீர்களா? அப்படியானால் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் அறிக்கையிட வேண்டியதான். ஏனெனில் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை என்று சத்திய வேதாகம் நமக்கு கூறுகிறது. நீங்கள் நினைவினாலும் சொல்லினாலும் செய்யினாலும் செய்த எல்லா பாவங்களை குறித்தும் முழு மனதோடு மனம் வருந்துகிறீர்களா? அப்படியானால் மனம் வருந்துகிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் மனம் வருந்த வேண்டியதான். மனம் திரும்பி பாவைகள் நைந்து இதயத்திற்காக வேண்டிக் கொண்ட தாவீது அரசனும் மனம் கசந்து அழுத கேதுகவும் பாவி என்று பெயர் கேட்ட பெண்ணும் கெட்ட மைந்தனும் மற்றவர்களும் அப்படியே செய்தார்கள். கடவுள் இயேசுவின் நிமித்தம் கிருபையாய் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் என்று உண்மையாய் நம்புகிறீர்களா? அப்படியானால் விசுவாசி என்று சொல்லுங்கள். நீங்கள் அப்படி விசுவாசிக்க வேண்டியதான். எனில் கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதாகம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியாரின் உதவியினால் இந்த முதல் பாவம் நிரம்பிய உங்கள் வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்காக வாக்குறுதி கொடுக்கிறீர்களா? அப்படி அந்த வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்கள். அப்படியே வாக்குறுதி நீங்கள் அப்படி வாக்குறுதி கொடுக்க வேண்டியதான். இதில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிழ்ப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது என்று கூறுகின்றார். கடைசியாக அழைக்கப்பட்ட தேவ ஒளியினாகிய என் மூலமாக உங்கள் பாவம் எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு பெறுவில் என்று விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் விசுவாசி என்று சொல்லுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு இறை வசனத்தின் ஊழியராக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்திற்கு நியமிக்கப்பட்டதா? என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த அறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளுக்கு அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளைப்படியும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். சபையாக நாம் அனைவரும் எழுந்து நிற்கும் நிலையிலே இந்நாளுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஆரம்பமான 117வது பக்கம் இருக்கின்ற பொதுவான விசேஷித்த ஸ்தோத்திர நாளுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்ற விடவும்.
அன்பிற்குரியவர்களே, இந்த சிறப்பான தொழுகைகளில் நாம் யாவரும் எழுந்திருச்ச நிலையிலே 84வது திருப்பாடலை நாம் முறையாக நாம் படிப்போம். 84வது சங்கீதத்தை முறையாக நாம் அனைவரும் வாசிப்போம். எழுந்து நாம் முறையாக படிக்கலாம். 84வது சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ராஜாவும் என் கடவுளுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உமது பீடங்கள் அன்னையில்
வழியில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிடான் குருவிக்கு தன் குஞ்சியிட வைக்கும் கூடும் கிடைத்ததே. உண்மையிலே பலம் கொண்டு சீயோனுக்கு போகும் வழிகளை தங்கள் இறுதி நினைத்துக் கொள்ளுவோர் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள், ஒவ்வொருவரும் சீயோனை தேவ செல்வந்து காணப்படுவார். எங்கள் கேடகமாகிய கடவுளே, கண்ணோக்கமாயிரும், நீர் அதிசயம் பண்ணினவரை முகத்தை பாரும். கடவுளாகிய கர்த்தர் சூரியனும் இடருமானவர். கர்த்தர் கிருபை மகிமை மருளுவார். நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையான எதையும் அவர் வழங்காதினார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அனைவரும் முன்னெடுக்கிறோம். இந்த வேளையிலும் அருமையான இறைமக்களாகி நாம் வாசித்து அறிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடல் நாம் வாசிக்க கவனமாக கேட்கலாம். இதனாடுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய பாட்டின் பகுதி அது உபாகமம் 26வது அதிகாரம், கடவுளுடைய வசனங்கள் 1 முதல் 16 முடிய. உபாகமம் 26வது அதிகாரம், கடவுளுடைய வசனங்கள் 1 முதல் 16 முடிய. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையிலே உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கும் போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை நோக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளை நிமித்தமும் சந்தோஷப்படுகிறாங்க. தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் நான் 10 ஒன்றை உன் எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கச்சட்டையும் விதவையும் வாசல்களில் புசித்து விருத்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த கொண்டேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவனே எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டில் இருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கச்சட்டைகளுக்கும் விதவைக்கும் கொடுத்து உங்களுடைய கட்டளைகளின் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது நான் புசிக்கவும் இல்லை. தீட்டான காரியத்திற்கு அது ஒன்றும் எடுக்கவும் இல்லை. கிழக்கு காரியத்திற்காக அது ஒன்றையும் கணக்கவும் இல்லை. நான்
எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவர்களை காத்து நடக்க கடவா என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள பழைய பள்ளி மற்றும் வாசிக்கிறது கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி இந்த நாளுக்கென்று அருளப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அது திருத்துதலாகிய பவுலடிகளார் எபேசு திருச்சபைக்கு எழுதிய கடிதம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 முடிய. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வரை விளக்கிற வசனங்கள். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வரை. அந்த காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் கிறிஸ்துவை ஜன சமூகமானவர்களும் வாக்குத்தத்தம் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவரும் இவ்வுலகத்தில் கடவுளுமாய் இருந்தீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். முன்பே தூரத்தில் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். எப்படி அவையே நமக்கு சமாதானம் இருக்கிறதையும் அவர் உண்டாக்கி பிரிவுக்கு ஏதுவான இடையில் இருந்த பகையாகிய நடுச்சுவரை இடித்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தமது மாமிசத்தில் முடித்துவிட்டு சமாதானம் செய்கிறவராய் இருக்கிறதையும் தமக்குள் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டிப்பதற்கும் பகைமையை சிலுவையினால் கொண்டு அதனால் இருக்கிறதையும் ஒரே சரீரத்தில் கடவுளோடு ஒப்புவாக்குவதற்கும் இப்படி செய்தார். அவர் வந்து தூரத்தில் இருந்து உங்களுக்கு சமீபமாக இருந்தவருக்கும் சமாதானத்தை நச்சரியாக அறிவித்தார். நாம் இருக்கிற ஒரே ஆவியில் பிதாவும் சேர்ந்த சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாய் இல்லை, பரிசுத்தவான்களோடு கூட நீங்கள் ஒரே ஜன சமூக சாக்கியமுடையவர்கள், கடவுளின் வீட்டார், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களின் அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள். கிறிஸ்து இயேசுதாமே கோடிக்கல் அவருக்குள் கட்டளை ஒவ்வொன்றும் இசையால் இணைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுதுகிறது. அவருக்குள் நீங்களும் ஆவியின் மூலமாய் கடவுளின் வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பது. நற்செய்தி பகுதிக்குரிய யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 26 முடிய வரை உள்ள திருவசனங்கள். ஆண்டவரே உமக்கு மகிமை நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதா நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மையில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நான் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினாலாகும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருப்பது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதா உலகம் தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னில் வைத்த அன்பு அவர்களுக்கு இருக்கும்படிக்கு நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் என்பது. இந்த பற்றி நாம் அனைவரும்
கடவுளுடைய வாழ்வுதலும் இதை வார்த்தைகளை வாசிக்க கேட்டலாம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் 24வது பக்கம் இருக்கின்ற நீசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய நாம் அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியில் காணப்படவும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். சர்வத்திற்குள்ள பிதாவானவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய குமாரன். சர்வகாலம் ஒன்றே பிதாவாக பிறந்தவர். சிருஷ்டிக்கப்பட்டதாக பிறந்தது. கடவுள் கடவுள், ஜோதி ஜோதி, மெய்யான கடவுள் மெய்யான கடவுள், பிதாவும் இயேசுவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதனாக நமக்காகவும் பரிசுத்தாவினால் மனிதனானார். நமக்கான சிலுவை அடைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேதாவின்படியே 3 நாள் வைத்துள்ளார். பருவத்திலே 4வது சந்தித்திருக்கிறார். உயிரோடு மகிமையோடு திரும்ப வருவார். எங்களுடைய ஆட்சிக்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரின் பெற்றோருமாமே. இவர் பிதாவின் குமாரனாகிறவர். பிதாவின் குமாரன் ஏகமாய் கொடுத்து மொழியப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசி கொண்டு உரைக்கிறோமாமே. பரிசுத்தம் பொதுவான ஒரே அப்போஸ்தலர் சபை என்று விசுவாசிக்கிறேன். ஆவலுக்காக ஒரே மாம்சம் இருக்கிறேன். மனிதர் ஒரே தந்தை நித்திய ஜீவனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். சபை அமர கிடவது இந்த வேளையிலும் திருச்சபையின் சார்பாக அருமையான நல்ல மாணவர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடுபடியாக அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். மாணவர்கள் இந்த வேளையில் ஒரு சிறப்பு பாடலை பாட அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். பாடல் தாழ் என்பதாக இருக்க சாங்ஸ் இருக்கிறது. இதற்கு நீங்கள் பாட வாய்ப்புகளை கேட்டுக் கொள்கிறேன்.
சிறப்பு பாடல் பாடி அருமையான திருச்சபை அன்பு சொல்கிறோம். கடவுள் மகிழ்வை நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இந்த வேளையிலும் நண்பர்களே, நாம் அனைவரும் அருளுரைக்கு ஆயத்தமாகிறோம். எனவே அனைவரும் சேர்ந்து அருளுரைக்கான ஆயத்தப்பட்டதாக பாடல் எண் 465 நாம் பாடும். 465வது ஞான பாடலாம் பாடலாம். தொடர்ந்து நமக்கு சிறப்பாக இன்றைக்கு சிறப்பாய் கடந்து வந்திருக்கின்ற அருமையான கண்காணிய இறைவனுடைய முதல்வர் அறிவர் டாக்டர் ஸ்ரீ சாகுல் ஐயர் அவர்கள் நமக்கு இறை வார்த்தையை இன்றைக்கு சிறப்பாக வழங்குவது. எனவே நாம் ஆயத்தோடு அருளுரை ஆயுதப்படலாக 465வது ஞானப்பாடி அவள் எடுத்து நாம் இணைந்து நாம் பாடல்கிறோம். 465வது ஞானப்பாடல். சபையின் அஸ்திபாரம் நன்மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜென்மாதாரம், சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே, தம் மனவாழ்வியாக வந்ததை தேடினார், தமக்கு சொந்தமாக மறிப்பதை கொண்டாடுகின்றனர். நாம் இணைந்து நாம் பாடலாம்.
மீட்பராகிய கிறிஸ்து இயேசுவர்கள் மீட்கப்பட்ட நம்மை தன்னுடைய ஆவியினாலே நிரப்பி வழிநடத்துகிற திரியேக கடவுள் நமக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாக. அன்புக்குரிய சமாதான விருத்திரத்தில் சொல்லக்கூடிய விசுவாச குடும்பத்தினர், உங்கள் யாவரையும் இறைவனுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு சந்திப்பதிலே நான் மிக பாக்கியமுடையவனாக இருக்கின்றேன். இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், இந்த திருச்சபையினுடைய 54ஆம் ஆண்டு விழாவை உங்களோடு சேர்ந்து கொண்டாடுவதற்கான வாய்ப்பை அன்போடு அழைப்பு வழங்கிய அன்புக்குரிய போவதற்கும், பேரன்புக்குரிய இந்த திருச்சபையினுடைய தலைவர் செயலர்கள் மற்றும் மூப்பர் குழுவினருக்கும் யாருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நான் குறிப்பாக்குகின்றேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் புதியவனாக இருக்கலாம்.